வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான சாஃப்டான சப்பாத்தி மேக்கிங் எப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்திக்கிட்டு இப்போ மாவு பிசையும் போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை பிசைங்க. நாங்கள் எப்போவுமே கோதுமை மாவு வீட்டில் அரைச்சி வச்சுக்கிறது தான் வழக்கம். நம்ம கடையில் வாங்குகிற மாவாக இருந்தாலும் வீட்டில் அரைச்சி வைக்கிற மாவாக இருந்தாலும் ஒரே சேம் ப்ராசஸ் தான். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிருதுவாக பிசைஞ்சு கொடுங்க. மாவு கொஞ்சமாக கெட்டியாகி வரும்போது அது கூட ஒரு 2 குழிக்கரண்டி ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் நம்ம எதுக்காக விடுறோம் அப்படின்னா, நீங்கள் சப்பாத்தியை வெளியில் வச்சிங்கனாலும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சுனாலும் உங்களுக்கு ஹார்ட் ஆகாது, நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம ஆயில் விடுறது. இப்போ உங்களுக்கு நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மாவு பதமாக வந்ததுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியை தண்ணியில் நனைச்சி நல்லா புழிஞ்சு விட்டுட்டு அது மேலே பொத்தி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மாவு நல்லா பஃப்னு ஆகி வந்துடும். இந்த மாதிரி டைமுக்கு நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு நம்ம எந்த சைடில் கை வச்சோம்னாலும் கையில் சுத்தமாக மாவு ஒட்டவே இல்லை. இப்போ நம்மளுக்கு எத்தனை உருண்டை தேவையோ அத்தனை உருண்டையை நீங்கள் உருட்டி வச்சுக்கலாம். உருட்டி வைக்கும்போது வர மாவு அது கூட தாராளமாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு கல்லுலேயும் ஒட்டாமல் வரும். நம்ம சப்பாத்தி சுட்டு எடுக்கும்போது அது மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி நல்லா உப்பி வரும். அதே போல் கல்லில் எவ்வளவு பெருசாக நகர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அகலமாக மெல்லிசாக நகர்த்திக்கிங்க. அதுக்கு தான் நம்ம வர மாவு அதிகமாக போடுறது. அந்த மாவு போடும்போது உங்களுக்கு கல்லில் ஒட்டாமல் வரும். நீங்கள் நல்லா நகர்த்தி முடித்ததுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. 1 ஸ்பூன் ஆயில் விட்டு அதை நல்லா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விட்டுக்குங்க. அப்ளை பண்ணி விட்டுட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி 2 சைடும் இப்படி மடித்து போட்டுக்குங்க. மடித்து போட்டதுக்கப்புறம் அதை மறுபடியும் 3ஆக மடிச்சிருங்க. 3ஆக மடித்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இவ்வளோ தான் நம்மளுக்கு சப்பாத்தியோட மேக்கிங். இதுக்கப்புறமா நம்ம இதை கல்லை அடுப்பில் வச்சுட்டு கூட நீங்கள் நகர்த்தி கல்லில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கல் சூடாயிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம சப்பாத்திக்கு மாவை தேய்ச்சிக்கிறோம். இது கூட நல்லா வரமாவு அதிகமாக சேர்த்தி நம்மளுக்கு ரவுண்டு ஷேப்பில் வேணும்னாலும் சதுரமான ஷேப்பில் வேணும்னாலும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் நகர்த்திக்கிங்க. நல்லா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் நகர்த்தினதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அதை எடுத்து கல்லில் போட்டுக்கலாம் டைரெக்டாக. இப்படி கல்லில் போட்டுட்டு ஒரு 2 தடவை திருப்பி போடுங்க. இப்போது அந்த சப்பாத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறும். கலர் மாறினதுக்கப்புறமா மேலே ஒரு ஸ்பூன் ஆயில் எடுத்து சப்பாத்தி ஃபுல்லாக படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே சப்பாத்தியை இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு லேசாக அது மேலே ஆயிலை தேய்ச்சி விடுங்க. இப்படி நீங்கள் தேய்ச்சி விடும்போது சப்பாத்தி அப்படியே நல்லா உப்பி வர்றது கண்ணுக்கு தெரியும். இப்போ 2 சைடும் நல்லா வெந்து வரும்போது உங்களுக்கு சப்பாத்தி சாஃப்டாக ரெடி ஆயிரும். இதே மாதிரியே நீங்கள் எல்லா சப்பாத்திக்கும் 2 சைடும் ஆயில் தேய்ச்சி நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு சுடும்போது சப்பாத்தி சைடிஷே இல்லைனாலும் நம்ம 4 சப்பாத்தி தாராளமாக சாப்பிட்லாம். அதே மாதிரி இந்த சப்பாத்திக்கு நம்ம சிக்கன் குழம்பு, பட்டாணி குருமா, காளான் கிரேவி இந்த மாதிரி எது இருந்தாலும் அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நாங்கள் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு தக்காளி சட்னி தான் செஞ்சோம். அதுக்கே வீட்டில் இந்த சப்பாத்திக்கே அடிதடியாக போச்சுன்னா பார்த்துக்குங்க. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி டிஷ் அவ்வளோதான், அருமையாக முடிஞ்சுது. வழக்கம் போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வளர்ந்து வரக்கூடிய சேனல்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு டிஷ்ஷில் நம்ம இதே மாதிரி சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.